தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வந்த பிறகு வணிகருடைய பலம் அதிகரிக்கப்பட்டிருக்கா? பேரவைன்னு ஒன்று இருந்தது, அதிலிருந்து மாறின பிறகுதான் இந்த பலம் ஏற்பட்டிருக்குன்றது தான் வணிகர்களுடைய ஒரு மைய கருத்தா இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த நேரத்தில் இதுவரைக்கும் யார்ட்டையும் சொல்லாத செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா தக்கார் குரல்ன்றது பார்த்தீங்கன்னா நீதியும் நேர்மையும் உண்மையும் தெளிவும் மிக்க ஒரு குரல். இந்த பேரை பார்க்கும்போதே உண்மையிலே எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் ஐயா அப்துல் கலாம் படித்த பள்ளியில் ஸ்வாட் ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதினவன். அதனால் எனக்கு அந்த ஒரு பெரிய பெருமை. முதல்ல அதை வாழ்த்து சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். முதல்ல வாழ்த்துக்கள். தக்கார் குரல்னு நீங்கள் பேர் வச்சதுக்கு முதல் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இதை ஒரு நல்ல ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைன்னு இருக்கும் பொழுது மறைந்த தலைவர் வெள்ளையன் இருந்தாங்க. அப்போ பொறுத்தளவில் கலைஞர் இருந்தாங்க, அம்மையார் இருந்தாங்க. அப்படின்னா அவரை பொறுத்தளவில் எடுத்த உடனே ஒரு அரசு ஒரு திட்டத்தை தீட்டும் பொழுது அந்த திட்டத்தில் எவ்வளவு வியாபாரிகளுக்கு பாதிப்பு, எவ்வளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு, இதை எப்படி கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கொடுக்கணும். முதல்ல ஒரு அரசு, எந்த அரசாக இருந்தாலும் தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது.